மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பிபி இருக்கு, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு மிகப்பெரிய டவுட்னா டயட்ல என்ன சாப்பிடலாம். டயட்ல முக்கியமா புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க. இப்போ புரோட்டீன்ல நான் இந்த வேர்க்கடலை சாப்பிடலாமா, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குங்க, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஐயோ வேர்க்கடலை எப்படி சாப்பிட்றது, ஐயோ அது சாப்பிட்டாவே கொலஸ்ட்ரால். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடலை எண்ணெயை யூஸ் பண்ணா எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும். கடலை எண்ணெயை விட்டு நான் பல வருஷம் ஆகுது, ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு, சந்தேகங்களும் இருக்கு. வேர்க்கடலையை பார்த்தாலே வேகமா ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலுக்கு, முக்கியமா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிபி பேஷண்ட்ஸ், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, சுகர் இருக்கு, இல்ல தைராய்டு இருக்கு. தைராய்டு வரதுக்கு முக்கியமான காரணமே நம்ம வேர்க்கடலை மறந்ததுதான். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாமே நிச்சயமா தாராளமா பயப்படாம வேர்க்கடலையே சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்? இப்போ நம்ம பொதுவா என்னன்னா, ஆரோக்கியமான சில உணவு முறைகளாக இருக்கட்டும், மூலிகைகளாக இருக்கட்டும், இது என்ன பண்றோம்னா, சமைக்கிறோம் இல்ல நல்லா டீப் ஃப்ரை பண்றோம். இந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிட்டு ஒரு குப்பை மாதிரியான ஒரு உணவை, ஒரு வேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றுதான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நம்ம உடலுக்கு அதிகமான தீங்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். பொதுவா தினமுமே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா அவ்வளவு சத்துக்கள் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த ஜிம் போறவங்க கவனத்திற்கு நான் சொல்றேன். ஜிம் போறவங்க நிறைய புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் எடுக்கிறோம், வே புரோட்டீன் எடுக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அளவுக்கு அதிகமான புரோட்டீன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். பொதுவா இந்த வேர்க்கடலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதானமான ஒரு உணவாகத்தான் இருந்தது. எல்லாத்துலயுமே வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்றது. ஒரு கீரையை நம்ம செய்யறோமா, பொரியல் செய்யறோமா, அதோட வேர்க்கடலை சேர்ப்பாங்க. ஏதாவது ஒரு இனிப்பு செய்யறோமா, வேர்க்கடலை சேர்க்கிறது. குழந்தைகளுக்கு நம்ம ஒரு இனிப்பு சேர்த்து நெய் சேர்த்து கொடுக்குறோமா, அதுல வேர்க்கடலை சேர்த்து கொடுக்கறது, இந்த பச்சை வேர்க்கடலையை சாப்பிட்றதோ இல்ல வறுத்து சாப்பிட்றதோ, இந்த மாதிரி பல ரூபங்கள்ல நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி முத்தின வேர்க்கடலையை நல்லா பதப்படுத்தி அதுல இருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிட்றதும் நம்ம வழக்கத்துல இருக்கு. சரி, இப்ப இந்த வேர்க்கடலைய கொலஸ்ட்ரால் இருக்கிற நபர்கள் நம்ம எப்படி சாப்பிடலாம், பிபி இருக்கிறவங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த வேர்க்கடலையை தாராளமாக உணவில் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தால் போதுமானது. இதை லேசா வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். பச்சை வேர்க்கடலை கிடைக்கும் காலங்கள்ல தாராளமாக எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து சாப்பிடும்போது அதை உப்பு சேர்க்காமல் நிச்சயமாக வறுத்து சாப்பிடணும். உப்பு சேர்க்கும் பொழுதுதான் பிபி இருக்கிறவங்களுக்கோ இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கோ அது தீங்காக மாறுது. அந்த உப்பு உள்ள போகும்போது அது தீங்காக மாறுதுன்னு சொல்லலாம். வெறுமனே வேர்க்கடலையை நல்லா வறுத்து சாப்பிட்டோம்னா அளவுக்கு அதிகமான மருத்துவ பலன்களை நம்ம அடைய முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி வேர்க்கடலை இரவு நேரத்திலே நல்லா ஊற வச்சுட்டு காலையில 1 அல்லது 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிடும்போது புரோட்டீன் நமக்கு கிடைக்கும், மசில் மாஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்ல நம்ம ஜிம் போயிட்டே இருக்கிறோம், அப்போ அந்த டைம்ல மசில்ஸ் ஃபைபர்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும், மசில்ஸ் நல்லா நமக்கு கட்டுமஸ்தா உடல் இருக்கணும்னா வேர்க்கடலையை தாராளமாக நான் சொன்ன மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல காலை வேளையில் இந்த வேர்க்கடலைய நம்ம முளை கட்டி சாப்பிட்டாலோ இல்ல இந்த வேர்க்கடலையோடு மற்ற ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது முளை கட்டிய தானியங்களை எடுத்துக்கும் போதோ அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. இன்னும் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இரவு நேரத்துல ஊற வச்ச வேர்க்கடலையை காலையில நம்ம நல்லா மிக்சியில அரைச்சி கொடுத்துக்கலாம். இது கூட ஒரு சிறு செவ்வாழை சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு அரை வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்ல 2 டேட்ஸ் போட்டு உலர்ந்த திராட்சையோ இல்ல அத்திப்பழமோ ஏதாவது ஒண்ணு சேர்த்து இனிப்புக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா ஒரு ஸ்மூத்தி மாதிரி குழந்தைகளுக்கு காலையில கொடுத்தோம்னா வாரத்துக்கு ஒரு 2-3 நாட்கள் கொடுத்துட்டே வந்தோம்னா, அதாவது ஸ்கூல் போறதுக்கு காலையில எனக்கு டைம் இல்லை, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த ஸ்மூத்தியை கொடுத்தோம்னா ஒரு எக்ஸலண்டா நமக்கு காலையிலேயே உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது உடலுக்கு நிறைய குழந்தைகள் உடல் எடை குறைவாக இருக்கிறாங்க, வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லை, உயரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வேர்க்கடலை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த ஸ்மூத்திஸா நம்ம பயன்படுத்தி நம்ம குடிச்சோம்னா உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தைராய்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம மறந்த விஷயங்கள்ல ஒன்றுதான் இந்த வேர்க்கடலை.
இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, தைராய்டு ஹார்மோன் ரொம்ப குறைவாக சுரக்குது அப்படின்னா தினமுமே நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சாப்பிடும்போது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து சாப்பிடுறது நல்லது. எதற்காக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கவங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலையே பார்த்தோம்னா நல்லா வறுத்து ஒரு கைப்பிடி அளவோ இல்லை 2 கைப்பிடி அளவோ எடுத்துக்கலாம். இல்லை இதுல நம்ம வந்து துவையலோ இல்லை சட்னியோ இல்லை மற்ற உணவுகள் செய்யும்போது இதுல வேர்க்கடலை சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரிதான் கடலை எண்ணெய். இந்த கடலை எண்ணெய் தான் ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். யாரெல்லாம் எடுக்கலாம், எனக்கு பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, நான் கடலை எண்ணெய் எடுக்கலாமா? கடலை எண்ணெய் தாராளமாக எடுக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 10 ml அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம கடலை எண்ணெய் எடுத்துட்டு வரணும். இந்த கடலை எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி அதுல நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நிச்சயமாக நம்ம உடலுக்கு, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, இல்ல ஹார்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க கடலை எண்ணெயை நிச்சயமாக சாப்பிடலாம். இந்த கடலை எண்ணெயை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இதயத்திற்கு மட்டும் இல்ல உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம உடல் நல்லா கட்டுமஸ்தா இருக்கணும், ரொம்ப ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும், உயரம் வளரணும், நோய்கள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா வேர்க்கடலை புரோட்டீன் ஒரு பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது இத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.